ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோ கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா போன் ஜாயிண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். மட்டன் வந்து 400 கிராம்ஸ் போன் மட்டன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் 1 டேபிள் ஸ்பூன், வாட்டர் வந்து ஒரு 600 ml ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் 5 விசில்ஸ் வச்சு நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 விசில்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் தான் நம்ம சூப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். பட்டர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பட்டை ஒரு நம்பர், கிராம்பு 3 நம்பர், ஒரு அரை டீஸ்பூன் சீரகம். இதை நல்லா வதக்கிடுங்க. வதக்கின அப்புறம் ஒரு நம்பர் ஆனியனு, அப்புறம் தக்காளி ஒரு நம்பர், கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ஃபியூ ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஒரு டீஸ்பூனும், சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன். இதை வந்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கின அப்புறம் வேக வச்ச மட்டன் வாட்டரை ஆட் பண்ணிவிடுங்க. வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடித்த பெப்பரையும் சீரகத்தையும் இதோட ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள் ஸ்லோ ஃப்ளேமில். இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.